வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நம்ம பழைய சேனலில் சொல்லியிருப்போம், வீட்டுக்கு வீடு ஆஸ்பத்திரி அடுப்புறதான் தம்பி, ஆராய்ச்சி பாரு உண்மை புரியும் தம்பின்னு. அதை நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணலை, மீண்டும் ஒரு முறை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வீட்டில் எல்லா நோய்க்கான மருந்துகளும் நம்மளுடைய ஆகாரத்தில் கலந்துக்க சொல்லி முன்னோர்கள் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அதை பயன்படுத்தலை, ஃபாலோ பண்ணலைங்கிறது தான் உண்மைன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இன்றைக்கு கால ஓட்டம் பணங்கிற ஒரே குறிக்கோளில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் உணவு விஷயங்களில் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. அதே மாதிரி இந்த டைமிங் கீப்பப் பண்ண தெரியல. அதே மாதிரி வார்த்தை என்ன பேசணும் அப்படின்னு அர்த்தம் தெரியாமல் பேசுகிறது இன்னொன்று. பின்னாடி என்ன வரும், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசிக்காது அடுத்த கட்டம். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஓடும் பொழுது நோய் தாக்காது வேறு என்ன செய்யும்? கண்டிப்பாக நோய் தாக்கும். நோய், நாய், பேய் மூணும் ஒரே மாதிரி நம்மளை துரத்தும். அதிலிருந்து விடுபடத்தான் ஐயா கொடுக்குற பதிவுகள். இந்த பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி இதை மெனக்கட்டு இது பண்ணணும், நாம் செய்து பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு நிமிஷம் கையை கட்ட சொன்னால் கட்ட தெரியாது, வாயை கட்ட சொன்னால் தெரியாது. நான் நேற்றைய பதிவில் சொன்ன மாதிரி தான், மனசை கட்டி ஆள தெரியணும். அவன் தான் மனுஷனாக இருக்க முடியும். அந்த ஒரு சூழல் நீங்கள் ஏற்படுத்தாத வரை நீங்கள் இதை சுயமாக செய்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பல சேனலில் வருது, காமிக்கிறாங்க. நானும் கூட அதை கவனிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. நல்ல வைத்தியரை தேடுங்க. ஒரு முறைக்கு 2 முறை கவுன்சிலிங் பாருங்கள். அதுக்கப்புறமே நீங்கள் மருந்து எடுத்துங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. நாட்டு மருந்து யாரையும் எந்த தோஷமும் செய்யாது. அளவு கூடி போனால் வாமிட் எடுக்குமே தவிர அது யாரையும் கொல்லாது. அதுக்காக யாரும் பயந்து சித்த மருத்துவத்தை கேவலப்படுத்த வேண்டாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சொல்கிறேன்.